இதில் இந்த தமிழக அரசு இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்த அரசு, அந்த தோழமை கட்சிகள் அவங்க எல்லாமே எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அதாவது இப்போ நிதிகள் ஒழுங்காக தர்றதில்லை, கல்வி நிதியை தரல, அந்த நிதியை தரல, இந்த நிதியை தரல அப்படின்ட்டு நிதி வரல. நம்மகிட்ட உதயநிதியே இருந்தாலும் கூட அடுத்து வர்றாரு அவர் இன்னும் ஏரியாவுக்குள்ளே வரல, இல்லை சுற்றி தான் நிற்கிறாப்புல. ஸோ அப்படி நிதி இருந்தாலுமே கூட அங்கேருந்து வரக்கூடிய மத்திய அரசு தரக்கூடிய நிதிகள் வந்து கம்மியாக இருக்குது, கொடுக்கறது இல்லை அப்படின்றாங்க, குறைச்சி கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. அந்த நிதி கொடுக்கல அப்படின்றதுக்கு அவர் மோடி ஒரு பதில சொல்கிறாரு. முன்னாடி அதிகமாக கொடுக்குறோம், ஆனாலும் கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், இல்லை கண்ணீர் வடிக்கிறாங்க, அதாவது புலம்புறாங்க அப்படின்றாரு. அதில் மோடி ஐ திங்க் அந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இல்லை, முழுசாக உண்மையை சொல்லலை. இவங்க தமிழ்நாடு அரசு கேட்ட சில துறைகளுக்கான நிதி என்ன அப்படின்றத பற்றி மோடி அவருடைய உரையில் எதுவுமே சொல்லலை. அவர் பொத்தாம்பொதுவாக 3 மடங்கு அதிகமாக கொடுக்கறத பற்றி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த 3 மடங்கு நிதி வந்தாலும் இந்த விலைவாசி இந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு ஏறி இருக்கு? இல்லை, 5 மடங்கு ஏறிடுச்சு, 10 மடங்கு விலைவாசி அவ்வளவு ஏறிடுச்சு. அப்போ நீங்கள் கொடுக்குற நிதி அதுக்கு ஏறி போன விலைவாசிக்கு காம்பரபிளாக இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய நிதி எவ்வளவு, அங்கே எத்தனை மடங்கு அதிகமாக நீங்கள் கொடுத்துருக்குறீங்க? யூபிக்கு உதாரணமாக, உத்தரப்பிரதேசத்துக்கு அங்கே எவ்வளவு கொடுத்தீங்க அப்படின்றத பார்க்கணும் இல்லையா? அப்படி ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு இந்த 3 மடங்கு கொடுத்த நிதின்றது பெருசாக சொல்லிக்கொள்ளக்கூடியது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அந்த விதத்தில் இட் இஸ் எ டிசப்பாயின்ட்மெண்ட்டு.